தற்போது புகழ்பெற்ற கர்நாடக இசைக்கலைஞர் பாலமுரளி கிருஷ்ணா காலமாகியதாக ஒரு சோக செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். அவருடைய இந்த கர்நாடக இசை உலகின் இந்த இழப்பு எந்த அளவு பேரிழப்பாகும், அதை பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க நீங்க. வணக்கம், மாணிக்க விநாயகம் பேசுறேன். பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் இன்னைக்கு நமக்கெல்லாம் உலகெங்கிலும் உள்ள எல்லா இசை பிரியர்களுக்கும் பெரிய பெரிய நஷ்டம், பெரிய இழப்பு. அது மட்டும் இல்ல, அவரை மாதிரி ஒரு சங்கீத வித்வான் உலகத்துல இனிமே பிறக்க முடியாது. என்ன காரணம்னு சொன்னா, அவருக்குன்னு இந்த தனித்துவம் மட்டும் இல்ல, எல்லாரை விட பல சிறப்பு அம்சங்கள் அவர்கிட்ட இருந்தது. காலத்தால் அழிக்க முடியாத ஞானம் உள்ளவர். இப்ப நம்ம ஏர்டெல் சூப்பர் சிங்கர்லாம் சொல்றோமே, எந்த ஏர்டெல்லும் எந்த சூப்பர் சிங்கரும் இல்லாம 70-80 வருஷத்துக்கு முன்னாடியே 7 வயசுல மேலே ஏறி பாடி சைல்டு பிராடிஜியா அவ்வளவு புகழ்பெற்ற கர்நாடக இசையில மிக பிரபல்யமா இருந்தார். 7 வயசுலேயே மேலையில கச்சேரி பாடுற அளவுக்கு ஞானத்தை பெற்றவர். அது மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னாக்கா புது புது ராகங்களை சங்கீதத்துல யாருக்குமே தெரியாத புது ராகங்களை புகுத்தின பெருமை அவருக்கு தான். எவ்வளவு பெரிய சங்கீத வித்வானா இருந்தாலும் ஒரு ராகத்துல சந்தேகம் இருந்தா பாலமுரளியை தான் கேட்பாங்க. இளையராஜாவே பல தடவை குறிப்பிட்டிருக்காரு. கமலஹாசனுக்கு ஒரு குருநாதர் மாதிரி விளங்கினாரு. அவர்கிட்ட பயின்ற மாணவர்கள் ஆயிரக்கணக்கா உலகம் பூரா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, தனித்துவமான ஒரு குரல் பாலமுரளினா. அவர் அவரை பற்றி பேச அவர் பாட்டே சொல்லலாம். ஒரு நாள் போதுமா அவரை பற்றி சொல்றதுக்கு? என்ன பாட்டெல்லாம், சின்ன கண்ணன் அழைக்கிறான், அந்த ஒரு பாட்டு போதும். எவ்வளவோ பாடல்களுக்கும் சங்கீதத்துக்கும் சங்கீதக்காரரான பாலமுரளி இழப்பு இசை உலகிற்கு நிச்சயமாக. மாணிக்க விநாயகம் பிள்ளை ஐயா, புகழ்பெற்ற கர்நாடக இசை கலைஞர் பாலமுரளி கிருஷ்ணா காலமாக இருக்கிறது குறித்த சிறப்புகளையும் உங்களுடைய அனுதாபங்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.